கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தான். இயேசு ஒலிவமலையில் சீசர்களை பார்த்து, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முடிக்கவும் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். ஜனங்களுக்கு முன்னே யூதாஸ் வந்து இயேசுவை முத்தஞ்செய்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாஸே, மனுஷகுமாரன் முத்தத்தினாலேயே காட்டி கொடுக்கிறாய் என்றார். சுற்றி நின்றவர்கள், ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டுவோமா என்று சொல்லி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காது அற்று விழும்படி வெட்டினான். இயேசு அவன் காதை தொட்டு சுகப்படுத்தினார். பின்பு தனக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்கள், சேனைத் தலைவர்கள், மூப்பர்களை பார்த்து, பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு கள்ளனை பிடிப்பது போல பிடிக்க வந்தீர்கள். நான் தான் தினந்தோறும் தேவாலயத்திலே உங்களோடு கூட இருந்தேன், அப்போது என்னை பிடிக்கவில்லை. இதுதான் உங்களுடைய நேரம் இருளின் அந்தகாரமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்து பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே சென்று விட்டான். அவன் முற்றத்தின் நடுவிலே நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்தார்கள். பேதுருவும் அவர்கள் நடுவில் இருந்தான். வேலைக்காரி ஒருத்தி பேதுருவை பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு பேதுரு, ஸ்திரீயே, நான் அவனை அறியேன் என்று மறுதலித்தான் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு அவன் சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவனிடம் இயேசுவை, மனுஷனே, நான் அல்ல என்று மறுதலிக்கிறான். அதன் பின்பு 3ஆம் முறை மற்றொரு வேலைக்காரி, இவனும் அவனோடு இருந்தான், இவன் எபிரெயன் என்று கூறினாள். அதற்கு பேதுரு, நான் அவனை அறியேன் என்று சொன்னதும் சேவல் கூவியது. இயேசு பேதுருவை திரும்பி பார்த்தார். சேவல் கூவும் முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் அவனிடம் சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதான். உடனே உணரப்பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டான் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு அம்மா தன் மகளை கல்லூரி படிப்புக்கு சென்னைக்கு அனுப்பினார்கள். போகும்போது தலையில் கை வைத்து ஜெபித்து கையில் நீதிமொழிகள் புத்தகத்தை கொடுத்து, மகளே, தினமும் நீ கல்லூரிக்கு போகும் முன்பதாக இதில் 5 வசனங்கள் வாசித்துவிட்டு ஜெபித்துவிட்டு செல் என்று கூறிவிட்டார்கள். அவளும் சரியம்மா என்று கூறி அந்த புத்தகத்தை வாங்கி பத்திரமாக வைத்து கொண்டாள். ஒரு நாள் கல்லூரிக்கு செல்லும்போது வாசித்து ஜெபிக்க மறந்துவிட்டாள். கல்லூரியில் சிநேகிதி ஒருவள், நாங்கள் எல்லாரும் சினிமாவுக்கு செல்லுகிறோம், நீ வருகிறாயா என்றவுடன் இவளும் சரி என்று சென்று விட்டாள். தியேட்டரினுள் சென்றதும் அவன் அம்மா சொன்னதும் அவள் வாசித்து ஜெபிக்காமல் வந்ததும் நினைவுக்கு வந்தது. உடனே தியேட்டரில் இருந்து கொண்டே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினாள். அம்மா, நான் இன்றுதான் வாசித்து ஜெபிக்காமல் வந்துவிட்டேன். இன்றே நான் மாட்டிக்கொண்டேன். ஆனால் நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். இப்படித்தான் பேதுருவும் ஆண்டவரிடம், நான் உம்மோடு கூட காவலிலும் வருவேன், நீர் மரித்தால் நானும் மரித்து விடுவேன் என்றான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னபடி நடக்க உம்மால் முடியாது. இன்றைக்கே சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கூறினார். இப்படித்தான் இந்த வாலிப மகளின் தாயும், நீ நீதிமொழிகளில் உள்ள வசனங்களை தினமும் 5 வசனங்கள் வாசித்து ஜெபித்து விட்டுதான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றார்கள். சரி என்று சொன்னவள் ஒரு நாள் மட்டும் வாசிக்க மறந்ததினால் அவள் பாவம் செய்ய தூண்டப்பட்டாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவரே, நான் சாகும் வரை உம்மை பின்பற்றுவேன் என்று கூறுகிறோம். ஆனால் நமக்கு கஷ்டம், பாடு, துன்பம் வரும்போது அவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கின்றோம். பேதுரு தான் பாவம் செய்தவுடனே இயேசு சொன்னதை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டது போல நாமும் வேத வசனங்களை நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவ உணர்வை தாரும். தன்னுடைய தவறை நினைவு கூர்ந்து உம்மிடத்தில் அறிக்கை செய்து பேதுருவைப் போல மனங்கசந்து மன்னிப்பு கேட்க உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.